இந்த சந்தையிலே 20 கிலோ குட்டி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எவன்ட்டையும் கிடையாது. நான் சொன்னா கேட்க மாட்டேன், இந்த வர உடனத்துவேன் அவன்கிட்டே கேட்கப்பா. 7000 ஆட்டை 6000 ரூபாய் கேட்கறாருப்பா, நீயே சொல்லு. 8000 ஆட்டை 7000 சொல்ல சொன்னது அவன் அங்க சொல்லு. தம்பி வரவாயில்ல ஏயா, அவர் 7000 ரூபாய் தானே சொன்னாரு, நீங்க என்ன தம்பி 8000 ரூபாய் சொல்லிக்கிட்டீங்க? தம்பி கோயிலுக்கு தான், உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், இந்த 6500 ரூபா புடி தம்பி, கட்டுப்படி ஆகும் சாமி. இந்த ராசா நீ பாட்டுக்கு 10000 ஆட்டு 6500 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க. யோ, ஆடுனது சாதாரண ஆடு கிடையாதுயா. அலங்காரம் சகதி தண்ணி ஊற்றி விட்டா 20 கிலோவா இடம் கூட்டும் ஆடு. பற்றாக்குறைக்கு பாம்பு கடிச்ச ஆடு. என்னது பாம்பு கடிச்ச ஆடா? ஆமையா, காதல காயத்தை பத்தியா இதை தின்ன பரவாயில்ல தான். அது நக்கிற பாம்பு இல்ல, கொத்துற பாம்பு. கொத்துற பாம்பா? ஆமா, உன் பேர் என்ன? கல்வராஜ். ரொம்ப இடத்துல வாங்கிருப்பாப்புல இருக்கு. ஏயா, ஆடு வாங்குறான் காதுக்கு சரியா இருக்கான்னு பார்த்து வாங்க முடியல. கறியை பார்த்துட்டா போதும், சினையாடா இருந்தாலும் கொண்டு போய் பிதுக்கி தின்னுருவேன். என்ன மாமா விற்கிற இடத்துல வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீரு? இந்த பாரு அலங்காரம், நம்ம அரச நாட்டுக்குன்னு ஒரு நீதி நேர்மை இருக்கு. அதை நீயும் சரி உங்க அண்ணனும் சரி மீறிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த விஷயம் மட்டும் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. ஏய், என்னையா பண்ணுவியா? அவன் அவ்வளவு பெரிய கும்பனா? அவன் பேர்ல கொம்பன்டா. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரியான ஆளு கிடையாது. ஆள் அடிக்கிற வேங்க, அது 6 அடி வேங்க. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்பெல்லாம் நாங்க பதுங்கி அடிப்போம். நீங்க பதுங்கி அடிச்சா என் மாப்பிளை 5 அடிப்பான்டா. அப்ப நாங்க 5 அடிச்சோம்னா இல்ல, அவன் பயங்கரமா அடிப்பான்டா. அலங்காரம், தப்படிச்சு தவள் அடிச்சா ஆட்டம் வரும், கொட்டடிச்சு குலவை போட்டா தான் சாமி வரும். வருதா? இன்னைக்கு வாய்தா கிடைச்சிருமா? இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்டா மாவன இன்னைக்கு ஆடு சந்தையில என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சின்னையா, இவன் இந்த பட்டா சம்பி போயிருக்கான்ல. ஆமா, கேவலம் காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஊர் பேர் எடுத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தேன் ஆட்டு சந்தையில வச்சு 2 இழுப்பு இழுத்து விட்டுருக்கேன். இனி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுவேன் மாமா? அது இழுப்பு இல்ல, உரிப்பு. ஓட்ட வேண்டாம் இல்ல, இனிமே சேட்டை பண்ண மாட்டேன். ஏன்டா மாவன மணி 10 ஆச்சுன்னு நம்மளை கூப்பிட காணா? சர்ச்சையவே இப்பதான் வராரு. வணக்கம் சார். வணக்கம். நீ என்ன சார், என்ன தெரியலையா? தெரியலையே. என்ன சார் நீங்க போன மாசம் கூட எங்களை மாதிரி ஒழுங்கா ரெகுலரா கோர்ட்டுக்கு வரவங்களுக்கு பென்ஷன் கேட்டேனே சார். ஐயா, நீங்க கூட கோபத்துல பேப்பர் வெயிட் எடுத்து மூஞ்சில அடிச்சீங்களே. ஆமா, நீ யாரு? மாப்பிளைக்கு தளபதி. யார் மாப்பிள்ளவன்? நீதிபதியை மறைச்சு நிற்கிறான். பேர் கொம்பை மாமா, எங்கள் அரச நாட்டுக்காரனே. இப்போ என்னையா வேணும்? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு முக்கியமான பஞ்சாயத்துக்கு போனது இருக்கு. முதல்ல வாய்தா எடுத்து வாச்சு விட்ருங்களேன். பேரு? கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன், கொம்பையா பாண்டியன். அடுத்த மாதம் 26ஆம் தேதி வாய்தா. கிளம்பு கிளம்பு. ஐயா. என்னய்யா? சின்னையா. பேரு? துரப்பாண்டியா. தொரபாண்டி, தொரபாண்டி, தொரபாண்டி. உனக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஐயா மாமா. ராஜாக்கிளி, 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 ராஜாக்கிளி. அத்தனை பேருக்கு 26ஆம் தேதி வாய்தா. ஏயா, உங்கள் ஊருக்காரங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா? என்னையா பண்ணுறது, கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியறது இல்லை. படக்குன்னு கையை வச்சிடறோம், உங்கள் ஆளுக்கு இருந்து உள்ள வச்சிடறாங்க. அந்த ஜாகல அடிக்கடி உங்களை நாங்களும் பார்த்து போடுறோம். அப்போ போலீஸை பார்த்தா பயம் இல்லை. போலீஸுக்கெல்லாம் பயந்தா பொது சேவை செய்ய முடியுமா ஐயா? அப்போ வருமானம்? தன்மானம் பார்க்குறவனுக்கு ஏதியா வருமானம்? நல்லா தான் பேசுகிற. எந்த ஊருக்கு போகிற பஞ்சாயத்துக்கு? செம்மநாட்டு கருப்புசாமி கோயிலையா? மச்சான் வாரம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பேசலாமா? மச்சான், நீங்க இந்த பஞ்சாயத்து பேச வந்தது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது அதுவே பெரிய பஞ்சாயத்து ஆயிப்போம். என்னது மாமே? என்ன மர்மனே? அப்படி என்ன பிரச்சனை? மர்மனே, அந்த அருமை பெருமை நீயே போய் பாரு. ஏண்டா, அப்போ நீங்க ஆடு வெட்ட வரல, பஞ்சாயத்து பண்ண தான் வந்தியா? முதல்ல நீ கிளம்பு. கிளம்புடாங்கிற. நீ கிளம்பு. மதனி வருது அங்க பாரு. இவன் எதுக்கு இங்க வரா? மாமே வரும். முதல்ல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். எங்க அவங்க எங்க போறாங்க? துரை பஞ்சாயத்து பண்ண போறாரா? நீ போ, வேலையை பாரு, போ. ஏமாப்ல என்னத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க? அது ஒண்ணு இல்லைங்க, கும்பிட சாமியை காணா, அதான் தேடிக்கிட்டு இருக்கான். சாமியை காணுமா? எவனாவது கொள்ளை அடிச்சிருப்பானோ? நீ வேற மாமா, இங்க வெள்ளடிக்க சோபத்தியா காணும், இங்க அவன் கொள்ளடிக்க போறான். அங்க பாரு. அப்ப சாமி எங்க போயிருக்கோம்? அது எங்கேயும் போயிருக்காது, அங்கதான் கிடக்கும். அங்கதான் கிடக்குதுன்னு கரெக்டா எப்படி சொல்றீங்க? நான் தானே கோவத்தில் போய் தள்ளி விட்டேன்.
எதுக்குண்ணே? தம்பி, ஆளும் பேருமா சேர்ந்து மொத்தமா வர்றதே சரக்கு அடிக்கத்தான். சரக்கு அடிக்கிறது சண்டை போடத்தான். அதை வேணாம் சொன்னா எப்படி எப்படி நடக்கிற சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். விழுகிற சாமி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை எவனாலையும் தடுக்க முடியாது. அண்ணே, சாமி கிடைச்சிருச்சு. பார்த்துக்க, கருப்பனே நம்ம பக்கம் தான். ஊத்துறா மாப்பிள, நான் சொன்ன அருமை பெருமையெல்லாம் இவங்க தான். இந்த கூட்டத்துக்கே மைனர் தான் தலைவர். எதையாவது ஒன்று சொல்லி சண்டை எடுத்து சாமியை தள்ளி விட்டுறாங்க. இதனாலே சாமியாடி மூர்த்தியாக வரல. நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த தடவை சண்டையும் வரக்கூடாது, சாமியும் விழக்கூடாது. மாமா மாப்ள எடுவாள் இந்தா வெட்டுறா பாப்பா. வெட்டா என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சரியா நாமளே இருந்தா அதை வெட்டா பாப்போம். ஏக்கா, அவன் ஆளை வெட்டுறங்கிற, நீ அவளை காய வெட்ட சொல்ற. முதல்ல அவரையும் வெட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். வெட்டுவானம்ல வெட்டு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு. சரி, இம்புட்டு உக்கனையா பேசுறியே. நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றது நீ செய்வியா? என்னடா செய்யணும்? அந்த போன் எடுத்து பேசுவோம். ஏண்டா சுச்சே காணோம், போன் எடுத்து பேச சொல்லுவேன். ஆமா, சுச்சு சூ என் தேங்கோளத்தலை எடுத்து வை. இப்படியே பேசிட்டு தெரியுங்க. ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறேன் பாரு. நீ வைக்கிற சொரே விஷம் கணக்காக தான் இருக்கும். இதுல தனியா வேற வைப்பியா? வையி. தம்பி, அண்ணனுக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அப்படியா? ஏதா முனியன் எனக்கு புள்ள வந்திருக்கான். எந்த ஆஸ்பத்திரின்னு கேளுடா. எந்த ஆஸ்பத்திரினே? நம்ம கிருஷ்ணா ஆஸ்பத்திரிடா. காலைல வந்துடுறேன். ஏ கொம்பா கொம்பா, சொல்லுண்ணே. நாளைக்கு சம்பள நாள். அப்படியே தீப்பெட்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு பொட்டி அளந்துட்டு சம்பளத்தை ஆகிட்டு வந்துடுறா. சரி, போயிட்டு வந்துடுறேண்ணே. என் மாப்பிள்ள, இந்த முனியாண்டி போய் என்னை சைக்கிள் ஓட்ட விட்டானே. மாமா இதுக்காக தானே கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். இந்த முனியாண்டி போய் நம்மள பொம்பளை மாதிரி வேலை நாளே குழம்புறியா? மாப்பிள்ள, மாவு வாங்கிட்டு போயா. இருண்ணே, அளந்துட்டு வந்துடுறான். வளர்க்கலாம், மாலை வந்து மாவு வாங்கிட்டு போ, நான் வேலை முடியும். முனியாண்டி போய் நம்மளையும் மாவு வாங்க விட்டானே. ஆமா, அழகுறதுக்கு முன்னாடி மாவு வாங்குற உனக்கு கொள்ளையா போகுது. தம்பி, அவர் தான்ப்பா கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீ ரூட்டா ரூட்டா? பாவி போய் நம்மள ரூட்டுன்ட்டானே. மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு ஒரு தச்சுக்கிட்டான். ஏட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளினே. என்ன பொட்டி ஓட்டியிருக்க? உன் மூஞ்சி கணக்கா சுருங்கி சுருங்கி போயிருக்கு. சாக போற காலத்தில் உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது. மூஞ்சி மொகரை 3 க்ரோஸ் கம்மி. பொண்ணு பொட்டியா பார்த்தியா? சும்மா கின்னு வரப்பா இருக்கு. இதுக்கு தான் வயசு பிள்ளைய ஓட்டணுங்கிறது. 2 இந்தாத்தா. யோ வாயா. என்ன பொட்டி அளவு கூடுது, நீ பாட்டு தட்டிட்டே இருந்தா அப்படியே. என்னது? பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கு நில்லு. சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறா. டேய் 3. கோவமா இருக்கானோ? கோவமா தான் இருக்கேன். 16. ஒரே ஒரு நாத்த அளக்க போச்சோன்னே அங்க சண்டையை போட்டு உன் வேலையை காலி பண்ணி உன் சோத்துல மண்ணலி போட்டா. ஏக்கா, சும்மா அள்ளி போடல மணல, சோத்துல நல்லா பெனஞ்சு வச்சிருக்கான். முனியாண்டியில வேற எவனும் சாப்பிட முடியாது. என்ன மாப்பிள்ள? இந்த வாரனே கண்ணுக்கு முன்னாடி நம்பர் பொருள் அசிசமா பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் அடிக்காம அவன் அங்கேயே கண்ணு தரமா வெட்டியிருக்கணும். விட்டது ஏன் தப்பு? உன்னை பேத்தான் பாரு, அது ஏன் தப்பு. இவனை ஏன்டா போச்சோன்ன? ஏத்தா கொஞ்சம் பேசாம இரு. ஏலே, நான் ஒன்று சொன்னா கேட்பியா மாட்டியாடா? நே, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஆனால் எங்கள் ஆத்தா சொன்ன மட்டும் எதையும் கேட்க மாட்டேன். சரி, நாளைக்கு எங்கேயும் போகாத. உனக்கு பொண்ணு பார்க்க போகணும். யாரு? இவனுக்கா பொண்ணு பார்க்க போற? இவனுக்கு மட்டும் பொண்ணு கேட்டு போனேன்னு வையே, உன்னை முச்சந்தில நிக்க வச்சு அடிப்பாங்க. இந்த வாரனே, நீ எப்படினாலும் பொண்ணு பாரு, நான் கட்டிக்கிறேன். ஆனால் நீ பார்க்குற பொண்ணு என்னை அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம்,
பொண்ணு எங்க ஆத்தால போல மட்டும் இருக்கவே கூடாது. பொண்ணு கிடைக்குதான்னு பாடுறேன். நே பொண்ணு பார்க்கலாம், நான் வரல, நீயே பார்த்துட்டு வா. ஏண்டா நீ பார்த்துருக்கிற பொண்ணு அவனுக்கு பிடிக்குமா? அவனுக்கு பிடிச்ச பொண்ணை தானே பார்க்க போகிறோம். என்ன சொன்ன? ஏத்தா, நான் பார்த்துருக்கிற பொண்ணு உனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். ஏன் ராமநாதபுரம் ஜில்லாவுக்கே பிடிக்கும். அவங்களுக்கு தான் நம்ம கொம்பனம் பிடிக்கணும். ஏன்டா முனியாண்டி பிடிக்காது? அரச நாட்டுக்கே பிடிச்ச பையல அந்த பிள்ளைக்கு பிடிக்காம போயிருமா? ஏன் மகனே, கொம்பனுக்கு பொண்ணு பார்க்குறப்ப நாங்கள் இல்லாமல? ஆமா, நீங்க எதுக்கு வரிய? கோட்டையம்மா, நாங்க மட்டுமா வர்றோம், பின்னாடி பாரு. ஏத்தா, இத்தனை பேர் கூட போனா பொண்ணு கிடைக்குமா? முனியாண்டி, ஒத்த வீட்டுக்காரனா போனா கொடுக்க மாட்டேன், அரச நாடே போனாத்தான் கொடுப்பேன். மாப்பிள்ளை நீ ஒத்த வீட்டுக்காரன் வந்திருந்தா உடனே பொண்ணை கொடுத்துருப்பேன். மொத்தமாக அரசு நாடே கூடி வந்திருக்கனால தான் அடிவேரே கலங்குது. சந்தோஷமா? இந்த வாரம் மாப்பிள்ளை தலைமுடி வெட்டும்போது நல்லா தான் இருக்கேன், புடுங்குனா தான் வலிக்கேன். அது மாதிரி தான் பொம்பளை பிள்ளை கல்யாணமும் நடக்கும்போது நல்லா இருக்கேன், வாழ போகிற இடத்துல தான் அது புடுங்கின முடியா வெட்டின முடியான்னு தெரியும். மாமா சரியா சொன்னீங்க. நீ வேற சும்மா அறியா. ஏத்தா பழனி, எப்பா நல்ல லட்சணமா தான் இருக்க. மாம உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கா, நீ என்னத்தான் சொல்ற? எதுக்கு பாசிங்கம்மா என்கிட்ட கேட்குற? நீ பார்த்து யாரை சொல்றியா அவங்களுக்கு தான் கழுத்து நீட்டுவேன். தாருப்பா, எனக்கு ஒன்னே தான், என் கூட எப்போ நீ இருக்கணும். அதுக்கு யாரும் சம்மதிக்கிறாங்களோ அவங்க கூட தான் என் கல்யாணம். அது என்னத்தான் அப்படி சொல்லிட்ட? நான் ஒரு மூலையில இருந்தா எங்க அண்ணன் ஒரு மூலையில இருக்க போது நீ என் வீட்டுக்கு வரணும். ஏத்தா, நான் உன் கல்யாணத்தை பற்றி பேசினா நீ என்ன பற்றி யோசிக்கிற? பாத்தியா மாப்பிள்ள, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு நான் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கணும். உங்கள் தம்பிக்கு நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நல்லா விசாரிச்சுட்டு தான் முடிவு சொல்லுவேன். அப்போ பொண்ணு கிடைக்காது. ஏன் முத்தியா, மாப்பிள்ளை பார்க்க போகிற இடத்துல இந்த சல்லி பயிரெலாம் ஏன் கூட கொண்டு வந்திருக்கா? ஊரில் உள்ள சல்லி பயிர் சவுங்க பயிரெலாம் இவங்களுக்கு தானே தெரியும், அதான் கோளாறாக கூட்டியாந்தேன். அப்படியா? மாப்பிள்ளை விவரமான ஆள் என்னை பற்றி சரியா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்கள் தான் மாமா. உங்களுக்கு சர்பத்து போடணே போட்டுருவோம். ஆள் அம்சமாக இருக்கேனே, நல்லா கருன்னு. அது சரி. அண்ணே, இந்த அரசு நாட்டில் கொம்புன்ற வய எப்படி? எப்படின்னா தம்பி, அது ஒன்றும் இல்லை. இப்போ உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கலன்னு வச்சுக்க, அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு சாதிப்பில்ல? ஆமாம், அந்த பையனோட கேரக்டர் எப்படின்னு கேட்குறாரு. அதான் கேரக்டரா? இதோட கேரட் குறைஞ்சாலும் குறையும், ஆனா அந்த பையனோட கேரட் குறையவே குறையாது. என்ன கொஞ்சம் கோவக்கார அம்புட்டுட்டான். கோவம் தான் பலியா வரும். என்ன கோவம் வந்தே பொசுக்கு பொசுக்குன்னு வரும். கோவம் தான் படக்கு படக்குன்னு வரும். யோ, என்னையா ஆளாளு கோவக்காரன் இருக்கீங்க? துறை என்ன பேசிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டு வரோம். தம்பி, அடிச்சுட்டே பேசுவேன். இவன் யார் மாமா என்ன பத்தி விசாரிச்சு பொண்ணு கொடுக்குறக்க? பொண்ணை பத்தவ மாப்பிள்ள இருக்கட்டும், ஒரு இடத்துல கேட்டா பரவாயில்ல, ஊர்லாம் கேட்பானா? இந்த வாரமா ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். நம்ம ஞானஸ்தீங்க கிடையாது, ஆனா மானஸ்தீங்க. ஆமாமா. எப்ப அவன் அரசாணத்தை பத்தி கேவலமா பேசினானோ அப்பவே அவன் எனக்கு பிடிக்கல. அவன்கிட்ட சொல்லணும், நேருக்கு நேரம் நின்று சொல்லணும். இந்த மாதிரியா எனக்கு உன்னையும் பிடிக்கல, உன் பொண்ணையும் பிடிக்கல, ஐயோ உன் பேரையும் பிடிக்கலன்னு சொல்லணும். ராஜா கேள்வி அட்ரஸ் கும்பிட்டேன் நில்றா. மாப்பிள்ளை பேர் சொல்ல வச்சுட்டான் அவன் ஊருக்காரன். டேய், இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மாடை வச்சு லோடு அடிப்பானே அந்த நாரப்பாய் முத்தையா, அவன் வீடியோ கடை இருக்கு, அவன் வீடியோ கடை இருக்கு. ஏண்டா உன்னை மாதிரி முட்டி சத்து முட்டா அப்படின்னு நினைச்சேன் மாமாவா? செம்ம நாட்டுக்கே குறி சொல்ற கருப்பசாமிடா அவரு. அவ்வளவு பெரிய மனுஷனா அவங்கிற இவங்கிற அந்த நாரப்பையன்ற அம்மாய் வீடு வருவேன், ஊருக்குள்ள பார்த்தேன் அந்த இடத்துல கழுத்து கடிச்சு துப்பிடுவேன். மனுஷன் இப்படி பேசிவிட்டானே. என்ன உமா நீ மரியாதையா பேசணுமா? வா. அட என்னமா இதுக்கெல்லாம் போய் தலையை தொங்க போட்டு. அது இல்ல மாப்பிள்ள, அவன் ஓங்கி 2 குத்து இருந்தா கூட கவலைப்பட்டுக்க மாட்டோம் மாமன். ஆனா முட்டி சத்த முட்டா போய் சொல்லிவிட்டானே, அப்படின்னு என்ன மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லம்மா, எதுக்கும் முடியாதவன் அர்த்தம். எதுக்கு முடியாதவனா? எதுக்கும். ராஜாக்களையே செத்தங்கள்னு சொல்லிவிட்டானே. ஏக்கா ஏக்கா போயிடுச்சு, தெரு முழுக்க காலியாக கிடக்குது. யார்கிட்ட தான் கேட்குறது மாப்பிள்ள? இந்த ஒருத்தன் வர்றேன், அவன்கிட்ட கேளும், மரியாதையாக கேளும். கையில் துரட்டி வர வச்சிருக்கேன், சங்கில் எடுத்துட போகிறான். சார், இந்த பஸ் ஸ்டாண்டில் மாடு வச்சு லோடு மேனராக இருக்கார்ல முத்தையா சார், அவர் வீடு எங்கே சார் இருக்கு? யாரு? நான் சாரா? நீ லூசாயா? அறிவில்ல? சோத்து தின்றா, சோத்துக்கு போய் லத்தி தின்றியா?
அவன் மாடு மேய்க்கிறேன், அவனை போய் சாருங்கிற. அப்படி சாருன்னு கூப்பிட்டா நீ படிச்சோன்னு ஆயிருவியா? இல்ல நான் தான் படிச்சோன்னு ஆயிருவனா? இல்ல அவன் படிச்சோன்னு ஆயிருவனா? போயா, வந்துருச்சு. எப்படி கேட்டாலும் திட்டுறாங்களே, நான் எப்படித்தான் கேட்கறது? மாப்பிள, இந்த ஊருக்காரங்க முழுக்க கோவக்காரங்களா இருக்காங்க. மாப்பிள நீயே கேளு, உன் மீசைக்கு தான் பயப்படுவாங்க. இந்த நேரம் பார்த்து பொண்ணு என்னண்ணே அண்ணே 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 என்ன விஷயமா கூப்பிட்டீங்க? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல லோன் பண்ணா இருக்காரு முத்தையா, அவர் வீடு எதுமா? என்னடி உங்க வீடு கேக்குறாரு? சொல்லாதடி. சரி, என்ன விஷயமா கேக்குறீங்க? ஏன் என்ன விஷயம் சொன்னாதான் சொல்லுவியா? முன்ன பின்ன தெரியாதவள்கிட்ட எப்படி வீடை காட்டுறது? அது ஒண்ணும் இல்லம்மா, அவர் பொண்ணுக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க வந்தாரு, அதான் அவரை பார்த்துட்டு அப்படியே பொண்ணை பார்த்துட்டு போலாம் வந்தீங்களா? பொண்ணையும் பார்த்துட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கா இல்ல உன்ன மாதிரி வாயாடியா இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோம். அவ ஒண்ணு என்ன மாதிரி வாயாடியா இருக்க மாட்டா, இந்த பிள்ளை மாதிரி சுமாரா இருப்பா. ஏத்தா, இந்த மாதிரி பொண்ணா இருந்தா தான் உங்க ஊருக்கே ஒரு கும்பிடு போட்டு தூக்கிட்டு போயிடுவானே. இந்த ஊருக்கு முதல்ல கும்பிட போடுங்கண்ணே, நீங்க பார்க்க வந்த பொண்ணே இதுதான். பாத்தியாமா, என் வீட்டில் என் ஃபோட்டோவை மாட்டுறதுக்கு இவன் இடம் முடிச்சு கொடுக்குறான். என்ன அநியாயம் பாரு. சரி விடு மாப்பிள, மலையேற போனாலும் மாமங்க தேவதானே. மாமன் முறைன்னது நீ சேர்ந்துக்கிட்டியாக்கும். அது சரி, மலையேறனாலும் மாமங்க தேவை வேணும்னு தானே சொல்லியிருக்காங்க. மருமகன் தேவை வேணும்னு எந்த பயிலும் சொல்லி இல்லை. மருமங்க தேவா இப்படி புதுசா சொலவட சொல்றிய? நேற்று ராத்திரி நீ பார்த்த சோழியை பார்த்தியா? ஃபர்ஸ்ட் நைட்ல பங்காளி மகளை பதற வச்சிருக்கிறேன். வெள்ளம் திக்கிறது நீக்கி விரல் சூப்புறது நானா? நீங்க நெளிச்சு கொடுத்துருவீங்க, நாங்கள் நெளிசில் எடுத்து கொடுக்கணுமே. சரி விடுமாமா. இப்ப தேவைப்படுத மாமனோட தயவு, அதுவும் தாய் மாமனோட தயவு. எதுக்கே பாட்டில் உடைக்கிற? அடிக்கிறானே என் பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறானே. அடிச்சா திருப்பி அடிக்க முடியலையா? அடிக்க போனா கைய கடிக்கிறானே. கடிக்கிறாளா? அவன் மண்டே உடைக்க முடியல, அதனால தானே நான் பாட்டில் உடைச்சிட்டீங்களா? கிளம்பு. ஏன்னு கேட்டதுக்கு பாதி கோட்டை பிடிக்கிட்டு போயிட்டானே. பாத்தியா மாப்பிள, பொம்பளைங்கனாவே டென்ஷன் தான். அது தலைக்கும் சரி துணைக்கும் சரி. நீ தானே சொன்ன ஆம்பளைங்க ஓட்டு போட்டா ஒரு தடவை தான் ஜெயிக்கலாம், பொம்பளைங்க ஓட்டு போட்டா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கலாம்னு. சும்மா ஜெயிக்க விட்டுருவாளுகளா இவளுக? இப்படி தான் போட்டு கொடுவாளுக. அந்த குடைச்சலுக்கு வந்து இவன் தான். இதுக்கு ஆல்கஹால்னு பேர். ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஆளுக்கு ஆள் அடிக்கிறதுனால தான் இதுக்கு ஆல்கஹால்னு பேர். கப்பு எடுத்து குப்பு நடி மாமன் சொல்கிறேன். முன்னாடி வந்துட்டேன். ஏயா ஏற்கனவே உங்க கூட சேர்ந்து கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இதுல நீ ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சு குடியார பயலான்னு முடிவு பண்ணிட்டியா? முன்னாடி திட்டுறேன். இன்னொரு வாட்டி அவனை குடிக்க சொன்னேன். நல்ல புத்திமதி ரமணியாண்டி. அமைக்கிட்டு உட்காரு. ஏய் வாடா. ஓட்டம் கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டம் கொண்ட ராசாவே. என்ன முத்தியா மறுமையா வர்றேன்? என்ன மாப்பிள? என்னம்மா சட்டை சவு முட்டாய் விற்கிற மாதிரி ஜொலிக்குதே. சட்டையை ஏத்தில என்ன சொன்னீரு? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். என்ன சொன்ன? சவு மிட்டாய் விற்கிற மாதிரி நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். தீபநாள் அதுவும் அரச நாடே இருட்டில் இருக்கும்போது என் வீடு மட்டும் என் பொண்டாட்டியால் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாரு. அவள் தாளிக்கிறதுக்கே எண்ணெய் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கா. உன் பொண்டாட்டி என்னோட எண்ணெயிலே விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கே நீ 2 கடை எக்ஸ்ட்ரா விட்டணும் மாப்பிள. சும்மா இருமா, விளக்கேற்றுற வீடு தான் சுத்தமாக இருக்கும். சுத்தம் இருந்தால் சுகம் வரும், சுகம் இருந்தால் தொழில் வரும், தொழில் இருந்தால் பணம் வரும், பணம் இருந்தால் குணம் வரும், குணம் இருந்தால் தான் குளம் செழிக்கும். இதை யார் சொன்னது? என் பொண்டாட்டி சொன்னது. அப்போ சொந்த அறிவு இல்லை. ஆம்பளைக்கு எதுக்கு மாமா அறிவு? ஆம்பளைக்கு அறிவு இருந்தால் வாழ்க்கையை அளக்கத்தான் உதவும், பொம்பளைக்கு அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையை வளர்க்க உதவும். இதை யார் சொன்னது? நான் சொன்னது. என்னப்பா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றும் வேண்டாம். வளர விட மாட்டீங்களே. இனி வளர்ந்து என்ன பண்ண போகிறேன்? என்னது? அங்கே வார் என் பொண்டாட்டி எப்படி மதுரை மீனாட்சி மாதிரி தகன்னு ஜொலிக்கிறா வார். என்ன பண்ணே, வீட்டையே கோயில் மாதிரி ஆக்கிவிட்ட. இன்னும் எத்தனை நாளுக்கு நாளே ஏற்று நான் வாங்கி தரேன். ஏற்று அப்போ 3 கடை மாப்பிள. என்ன கொம்பா, எப்பயுமே ஓம்பளதான் கேஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம புதுசாக நீ கேஸ் கொடுக்க வந்திருக்க. என்னையவே அடிச்சுவிட்டு என்கிட்ட கேஸ் கொடுக்க வருவியா? அதுவும் ஆடை வெட்டி விட்டாங்கிட்டு. இப்படி ஆடு வெட்டுறதுக்கெல்லாம் கேஸ் போகிறதா இருந்தா மொத்த கேஸ் ஓம்பளதான் போடணும். ஏன்னா நீ வெட்டாத ஆளா இங்கே வாரியா உண்டு ஆடை வெட்டி விட்டான்னு சொல்லிலாம் வராத. ஆளை வெட்டி விட்டான்னு சொல்லிவா கேஸ் போடுறேன். அப்படியே போடணும்டா கூட கேஷ் இல்லாமல் போட மாட்டேன்.
காசு பணம் கட்டு மணி மணி காசு பணம் கட்டு மணி மணி காசு. இந்த இன்ஸ்பெக்டர் முதல்ல ஸ்டேஷன் விட்டு தூக்கணும். இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிற ஆள்லாம் ஒழுங்கா இல்லாதனால தானே குண்டா மாதிரி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டு தெரியுறானுங்க. நான் முதல்லலாம் இறங்க வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ள அவன் யாரும் தெரியுதா? தீப்டி ஆப்ஷன் அவன் ரொம்ப பேசணும் தானே, அதே மாதிரி அவன்கிட்ட பேசியிருப்பேன். கொத்தாம விட மாட்டாங்க. என்னம்மா அப்படி இப்படி சொல்ற? ஏதாவது பண்ணி காப்பாத்தியா? நீ இருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கலாமா? சும்மா இருமா. இந்த மாதிரி பிரச்சனைக்கு போய் பார்த்தா எனக்கே முன்னாடி சண்டை வருது. எவனையே காப்பாற்ற போய் நாதுக்கு திட்டுவாங்கண்ணா. சம்சாரத்தை பார்த்தோன்னே சமூகத்தை மறந்துட்ட பாத்தியா? ஏன் நாங்கள் தான் சமூகத்தை காப்பாற்றுறோமா? நீ காப்பாற்று. என்னால் எப்படி மாப்பிள முடியும்? முடியும். ஏன் முடியாது? உனக்குள்ளேயும் ஒரு எம்ஜிஆர் இருக்காரு. சாதாரண எம்ஜிஆர் இல்லை, அடிமை பெண் எம்ஜிஆர். அடிமை பெண் எம்ஜிஆர்? அது மட்டும் இல்லை, உனக்குள்ளேயும் ஒரு மாப்பிள ஏத்தி விடியா? ஏத்தி என்ன தூக்கி விடுறேன். யோ என்னயா 5000 ரூபாய் கேட்டால் 10000 ரூபாய் கொண்டு வந்து ஓட்டுக்கிருக்கா? இந்த பாருங்க சார், என்னையும் எங்கள் மாமனி குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு குண்டா ஆளுங்க ஓட வெட்டிவிட்டாங்க. சாட்சி இந்த எள்ளி கிடக்காரு. குண்டா மேலே கேஸ் எழுதுங்க சார். காசை பார்த்தாச்சுல, இனிமேல் கேஸ் ஓடாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் இந்த குண்டைங்கிட்ட அடிக்கடி நிறையா காசு வாங்கியிருக்கேன். அந்த ஆள்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம்ல. அப்போ ஆளை போடல, வயிற்றுல தான் போட்டு வந்திருக்க. கடிச்சிட்டு வாடானா கப்பிக்கிட்டு வரணும். அவன் தாண்டா ஆம்பளை. அதை விட்டுட்டு வயிற்றுல போட்டேன்னு வந்து நிற்கிறேன். போனேரா. இவன் ஒரு துட்டு அரிப்படுத்த பையன், இவன் ஏன் ஃபோன் பண்ணுறான்? சொல்லியா இன்சு? ஒன்றும் இல்லையா? கொம்பனையும் மாமனியும் உங்கள் ஆளுங்க குளத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வெட்ட வந்ததா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கவா? எவ்வளோயா கொடுத்தான்? வெறும் 10000 ரூபாவா? சரி சரி விடு. பை சொல்லுக்கு ஆகலனால கை சொல்லுக்கு ஆகல. எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி ஐயா. பாத்தியாவும்பா, அவர் மேலே அவர் கேஸ் போட சொல்கிறாரு. 10000 ரூபா கரெக்டாக இருக்குமா? சரியா இருக்கும் சார். அப்படியா? இருந்தாலும் எண்ணிக்கிடுவான். உங்களையெல்லாம் நம்ப முடியாதா? 3 4 5 காசு பணம் துட்டு மணி. உங்களை கைது பண்றோம். துண்டை பாரு சார். ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. எல்லாம் படுத்து நீங்களும் ஓகே கேர்ள்ஸ், see you in the evening. Bye. Bye. அரசு எப்படிடா ரிசப்ஷனுக்கு வந்திருக்க மாடல்ஸ்? எக்ஸ்ட்ரானரி பீசஸ் மாமா. எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்லும்போது ஏன்டா மாமான்னு சொல்ற? ஒரு மாதிரியா இருக்குடா. எக்ஸ்ட்ரானரி பீசஸ். ஓகே. ஆமா, சுகனங்கடா? ஐயோ, அவ கண்ணில் இந்த பொண்ணுக்கு மாட்டக்கூடாது. 2 நாள் ஓப்பனிங், சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடா. நான் மிஸ்டர் லோவா லோவா girl, மிஸ்டர் லோவா லோவா. Hi. நான் மிஸ்டர் லோவா லோவா. She call me Mr. Bombastic, tell me fantastic, touch me on me back, she says என்ன மாமா, பெங்களூர்லேருந்து மாடல்ஸ் வராங்கன்னு சொன்னீங்க, இவ்வளோ கேவலமாக இருக்கு? உண்மையிலேயே பிடிக்கலையடா? ஐயா, பொண்ணுங்கெல்லாம் தப்பிச்சிச்சுப்பா. என்னால நம்ப முடியலையே. நிஜமாவே நல்லா இல்லடா. அதை விடுங்கப்பா. நாளைக்கு நம்ம வரதராஜன் சார் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நம் டிவிலேருந்து ஒரு டீம் வராங்க. அவங்களுக்கு ரூம் போட்டுருங்க. ஹலோ, எல்லா வேலையும் நானே பண்ணா பாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹே, ஐ மேனேஜரியா? அது இன்னைக்கு எங்கள் அக்கா வந்த நேரம், நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, அது எப்போ மனசில் இருக்கட்டும். ஏன் சாமி, எதுக்கெல்லாம் அக்கா இழுக்கிறதுன்னு ஒரு விவசாயம் இல்லை? நானே பார்த்துக்கிறேன். கையெடு கையெடு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. நார்மலாக நீ பேசவே மாட்டியா? அது அப்புறம் உனக்கு மட்டும் பொண்ணுங்களை பார்த்தோம் இல்லை? ப்ளீஸ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ. இதையாச்சும் உஷார் பண்ணிக்கிறேனே. டேய், உன் லைஃப் மேலே உன்னை விட எனக்கு அக்கறை ஜாஸ்திடா. வேற நல்ல பொண்ணா பார்க்கலாம் மச்சான். எனக்கு பிடிச்சிருக்கே மச்சான். லவர்
அவள் இல்லாமல் என்னாலாம் வாழவே முடியாது. ப்ளீஸ் தயவு செய்து ஹெல்ப் பண்ணு. பண்ணி தொலைகிறேன். 3ல் எந்த பொண்ணு? 3. അവന്റെ നോട്ടം കണ്ടില്ലേടി? எலும்பு துண்டை நாய் பார்க்குற மாதிரி பார்க்குறா. சுமாராக இருக்கிறதே எப்படி பார்த்தோன்னா ஓரா சீன் காட்டுவாளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பாரு. அவ்வளோ ரிலாக்ஸ்லடா. கொஞ்சம் சரி, பார்த்த வரைக்கும் போதும். அவ்வளோ கொஞ்சம் நேரம் கண்டுக்காம இரு. அப்புறம் எப்படி உஷாராகும்? சொல்கிறத செய்டா. நான் மலஹாலின்ற ஃபீல் அவளுக்கு வந்தாதான் உனக்கு செட் ஆகும். ஏன்னா நீ அப்படி. சரி பாரு, அவள் பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் மற்ற எல்லாரையும் பாரு. அப்படியே ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணிட்டு ஒன்று பார்க்காத மாதிரி பாப்பா பாரு. ஆமாம் மச்சி. கண்டுக்காது. ஓகே, ரூம்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள். ஆமாம், நாளைக்கு வரதன் சாருக்கு போத்துற ஷாலு, அப்புறம் பொக்கே, பேண்டு இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேனே. வெள்ளூர்லேருந்து 4 டிராக்டர் வருதுன்னாங்களே, அதை ஃபாலோ பண்ணிங்களா? வெள்ளூர்லேருந்து டிராக்டரா? ஏன்னா அவன் பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க. எல்லாரையும் வந்தால் பார்த்தாருமா. நாளைக்கு காலை துணிக்கு வரராஜன். 9லேருந்து 10. சரி போங்க, நானே பார்த்துக்கிறேன். பிட்டானே. எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், ஐல் பி பேக். I'll be back in a minute. Okay. டேய், அவ கோச்சிட்டு போறா. அதெல்லாம் இல்லை, அவள் பாத்ரூம் போயிட்டு மேக்கப் போட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு இங்கே தான் வருவா. பாரு. எப்படா? நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. டேய், அவ என்கிட்ட தான் வரா. என் வேலை முடிஞ்சுதுடா. விஷயம் ஹாப்பி மேரிட் லைஃப். என்ஜாய் பண்ணு. Hey, nice shirt. அவன் ஏன் ரேஞ்சில் மச்சே, அவன் உனக்கு தான். லூஸ் பிள்ளை பயந்துட்டியா? மாமா, அந்த டிராக்டர்லாம் வந்துடும். ஃபோன் எடுக்க மாட்டானுங்களே. Especially for herbal. Good. Yeah. உங்க யார்கிட்ட நம்பர் வாங்கினானா சுகன்? இல்லையே. சும்மா சொல்லுங்கம்மா, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். டைம் இல்லைம்மா, சீக்கிரம் சொல்லுங்க. ஆமா. ஃபோனை கொடுங்க. டேய், சீக்கிரம்டா. பா மச்சான், நேற்று பாயா வேலையை காட்டி. டேய், எவ்வளோ நேரம்டா பாத்ரூம்ல? ஏய், நாங்களாம் உங்களை மாதிரி கிடையாதுடா. நாங்கள் பாத்ரூம் போகிறக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். நீ ஏன் பேச மாட்டே? இப்படி ஆல்ஃபபெட்டில் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருந்தா நான் கூட அப்படி தான் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவேன். யார் இதை எஸ் பண்ண? மாமாடா. மாமாவை ஏன் எஸ் பண்ணி செக் பண்ண? அவர் பிரில்லியண்டா. எனக்கு 3 தடவை கூப்பிட்டாரு, நான் எடுக்கல. அதான் ஓப்பனிங் வந்ததில்ல இந்த மாடல்ஸு. அதில் ஒரு பொண்ணு நம்பர்லேருந்து இருக்கிறாரு. எஸ் ஒன்னா ஸ்ரீதேவி தானே? ஆமாண்டா, உனக்கு தான் மச்சான் வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன். பாப்பலாம். எவ்வளவோ போச்சு, இதுவும் போச்சா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆன் த வே மாமா, டிராஃபிக் ஹெவியா இருக்கு. 10 நிமிஷம். சீக்கிரம் வாங்கடா, வரதராஜன் சார் வர டைம் ஆயிடுச்சு. பர்சனலா தான் லேட் ஆயிடுச்சு மாமா, நீ வைங்க. சீக்கிரம் வாங்க. தெரியாம அவ எப்போ உங்ககிட்ட நம்பர் வாங்கினா? தேங்க் யூ மா. அப்போ நீ ஸ்ரீதேவி உஷார் பண்ணிட்டல்ல? ஏய், என்ன அப்படி பாக்குற? என்ன பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்ததே இல்லை. நீங்கள் பெங்களூரா? இல்லையே. ஏ, நான் சென்னை. இல்லை, பொதுவாக அழகான பொண்ணுங்கனாலே பெங்களூர் தான் சொல்லுவாங்க. ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா சர்மா, அதான் கேட்டேன். ஓகே. நான் சென்னை. ഞാൻ കൊച്ചി. உங்களை பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கொச்சின் தாங்க சொல்லுவாங்க. ஹவ் காஃபி? ലഞ്ച് ടൈമൊക്കെ കോഫിയോ വാ? இங்கே இல்லை, ஊரில். യാ ഷ്യൂർ. பாய் சந்தியா. ഏയ്, എൻ പേര് സന്ധ്യ അല്ല. சாரி. ശ്രീദേവി. ശാന്തി. ശ്വേത. നിന്റെ നമ്പർ എത്ര? നിങ്ങൾക്ക് മലയാളം അറിയോ? കുറച്ച്. ഓ, 9845 9677 11921. அந்த பொண்ணு சரியில்லை மச்சே. ஹாய். ஏய், அவன் நம்மள தாண்டி பார்க்கறான். சும்மா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். ஏய், என்னடா? அந்த பொண்ணு சரியில்லடா. அந்த பொண்ணு சரியில்லை மச்சி. ஓகே சார், நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். பாய்.
என்னடா மச்சே அந்த பொண்ணு சரியில்லை தானே? இனிமே பொண்ணு விஷயத்துல உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டேன்னு வை, என்ன செருப்பாளி ஆடுறா. கோச்சுக்காதரா, நம்ம கையில் என்ன இருக்கு மச்சி? மச்சி பாத்தியா சிச்சுவேஷன் சாங்கடா. டேய் எங்கடா போனீங்க? என்னடா டைம் ஆகுது இப்போ? எப்படி கேட்டாரா? காலையில இருந்து ஒண்ணு தான் கேட்டுட்டு இருக்காரு. எங்க இருக்காரு? உள்ள இன்டர்வியூல இருக்காரு. என்ன இன்டர்வியூ? நம் டிவி இன்டர்வியூ. நம் டிவியா? வணக்கம், என் பேர் சந்திரசேகர். நான் இந்த கம்பெனியோட எம்டி. வீட்டில் எல்லாரும் செல்லமா சந்திரன் கூப்பிடுவாங்க. மொத்தமா எவ்வளவு பிரான்ச்சஸ் ரன் பண்றீங்க? ஹாய் கோபி. அது வந்து இப்போ சென்னை அப்புறம் மொத்தமா தமிழ்நாடெல்லாம் சேர்த்து ஒரு 15 பிரான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு. வாவ், 15 பிரான்ச். நான் இருக்கிறதே அவளுக்கு தெரியலையா? ஃபார்முலா. உங்க கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? one minute. சுப்பு, வா. நான் வரேன் சார். கம்பெனியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட இப்ப நம்ம கேட்கலாம். யா. ஹலோ, ஐ எம் சுகன். எங்கள் கம்பெனியோட சக்ஸஸ்க்கு காரணம் எங்கள் ஒர்க்கர்ஸ் தான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நீங்கள் என்ன நம்பணும், நான் உங்களை நம்பணும். அதாவது லவ் பண்ணுங்க, ஒர்க்கை லவ் பண்ணுங்க. லவ் பண்ணி எந்த விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே தேங்க்யூ. சாரி பிரியங்கா. எதுக்கு? என்னதான் இருந்தாலும் சுகன் ஒன்று. ப்ளீஸ் பர்சு, சுகனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாத. உன்னை பத்தி என்ன பத்தி ஏதாவது விஷயம் இருந்தா மட்டும் சொல்லு. நான் உன்னை கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். ஓகே? as a well-wisher உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். அந்த சுகரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னைக்கு கட் பண்ணிடு. ஓ மை காட். ஓ எல்லா புகழும் இறைவனுக்கே. ஓ மை காட், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்லணும்னு வந்தேன். சுகர் ஒன்று கரெக்டான சாய்ஸ். நீ சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால நீ என்னை பற்றி எதுவும் நல்லதா சொல்லாத. உன்னை பற்றி சொல்கிறதுக்கு நல்லது என்ன இருக்கு? அதுதான் சொல்லாதான்னு சொல்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்தது நானும் கேட்டேன். நான் ஏதாவது அவங்கள பப்ளிக் அசிங்கப்படுத்திட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் சென்னையில் அவங்க அசிங்கப்படுத்தலையா? அப்புறம் இருந்தாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே, ஏன்? லவ். ஓஹோ, ட்ரூ லவ். ஓஹோ, அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. பேச ட்ரை பண்ணாத மச்சே, செட் ஆகாது. ஐயோ, ரியாக்ஷன் மாறுது. பிரியங்கா, சுகன்லாம் வந்து சுகன். யா பேபி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமே. நான் உனக்கு இப்போ சுகன் பத்தி ப்ரூவ் பண்றேன். சீக்கிரம் வா. உன்னை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி என்னதான் பண்ண என்ன ஒரே மேஜிக் மாதிரி இருக்கு. ஐ லவ் யூடா. நீ என்னதான் நான் லவ் பண்ணாலும் நான் உன்னை லவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் இன்னொரு பொண்ணை உயிருக்குரிய லவ் பண்ணேன். நம்ம போயிட்டு பையன் வரலாமே. அவ என்ன விட அழகா. அறிவு, அன்பு, திறமை, மரியாதை எல்லாம் சேர்ந்த கலவை. ஆனா அவகிட்ட பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன? நான் பேசும்போது ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்பா. எப்படிதான் அந்த ஹீரோஸ்லாம் ஹீரோயின்ஸ் ஒரே பாட்டில் கரெக்ட் பண்றாங்களோ. என்ன கொடுமை சார். இன்னும் எவ்வளவு வருஷம் இதே டயலாக் பேசிட்டு இருக்க போற நீ? நீ மேல இந்த டயலாக் பேச தெரிஞ்சது? கிளம்பு. நீயும் என் கூடவே வந்துட்டு ப்ளீஸ்டா. எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. இப்போதான் ஓப்பனிங் முடிஞ்சிருக்கு. இன்னும் குட்டி குட்டி வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு குடுக்குறது நான் உங்கள்கிட்ட ஓடி வந்தேன். ஓகே? எவ்வளோ நாளாச்சு? உன்னை எப்படி கூப்பிடுறேன்? பார்க்குறல்ல, பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். எது முக்கியமான வேலையா? சீக்கிரம் போ, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பை 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 பை. இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் காக்டெயில் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீ அவசியம் கலந்துக்கிறேன். நான் குடிக்கிறது இல்லை சார். ஒரே நாள் 2 லார்ஜா, ஜஸ்ட் 2 லார்ஜ். லைஃப் என்ஜாய் பண்ண. இன்ஃபேக்ட் வரதராஜன் சார் கூட பர்சனலாக எங்கிட்ட ஃபோனில் கேட்டார், நீ வரியான்னு. இந்த காலத்தில் பெரியவங்க சகவாசம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மிஸ் பண்ணாத. ஜெய், பர்சங்க எம்டியோட டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. பிக்கப் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கான். ஆட்டங்கோ. சொல்லு. சியர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் காக்டெயில் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ரமையா வத்தாவையா, ரமையா வத்தாவையா, ரமையா வத்தாவையா, ரமையா வத்தாவையா. मैंने दिल कुछ तो दिया, मैंने दिल कुछ
வெல்கம் வெல்கம். இவங்க பொண்ணுங்க பார்ட்டி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றீங்க போல இருக்கு. குட் குட். என்ன கை காலியா இருக்கு? Where's your drinks? குடிக்கிறது இல்ல சார். வாட்? இல்ல சார், நாளைக்கு காலைல வேலை இருக்கு. அப்ப எனக்கு வேலை இல்லையா? இவருக்கு வேலை இல்லையா? இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்காங்களா? ஏய் சந்திரு, your boys are insulting me. நம்ம பார்ட்டிக்கு வந்து குடிக்காம இருக்காங்க. நான் சொல்றேன். ஏய் கம் ஆன் என்ஜாய். உங்களுக்கே தெரியும் நாளைக்கு காலைல. இதுக்கு மேல பேசாத. ஏய் காட்ஸ் சார், இன்னும் 1 மணி நேரத்துல இவங்க 2 பேரும் ஃபுல் பாட்டில் முடிக்கலனா சுட்டு தள்ளுங்க. எஸ் சார், இவன் தண்ணி அடிச்சு அவங்களை கொன்றுவான். வாட்? இல்ல பேசியே கொன்றுவான், ரொம்ப முக்கப்படுவான். என்ன பாக்குறான்? சரி பாரு. சவன் முக்கப்படுற போலாம்டா டேய். 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 என்னடா பண்ற? ஓகேடா, நீ சிரிச்ச அளவுக்குலாம் மொக்கையா இல்ல. இப்ப பார்க்க நல்லா தான் இருக்கு. சார் மொபைல் ஸ்ட்ரா இதுக்கு மேல சார் டாய்லெட் சார் இருக்கு. வணக்கம் போல பேக் சைடு. அவனுக்கு நீதான். டேய் லூஸ் வாடா. உனக்கு விவசாயம் இல்ல, அதுவே ஒரு மொக்க பார்ட்டி. இதுல நீ வேற இந்த எம்டி பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விட்டே வேற வர. முதல்ல சாப்பிட நல்லா பிரியாணி கிடையாது பாடுற. சாப்பிட்டு ஊருக்கு போகலாம். கால் நிறைய வேலை இருக்கு. அண்ணா பிரியாணி இருக்கானே? பிரியாணி இல்லைம்மா, இட்லி தோசை பரோட்டா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். சுட சுட இட்லி தோசை. கமான் சாப்பிடலாம். வேற எங்கனே பிரியாணி கிடைக்கும்? இப்போ பிரியாணி எங்க கிடைக்காதுமா, வேணா இட்லி சாப்பிட்டு போ. சூடா பார்சல் ஏதாவது. ஆம்பூர்ல பிரியாணி கிடைக்காம எப்படி? கண்டிப்பா ஒரு கடை திறந்துருக்கு. பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லிலாம் சாப்பிட மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. எது ஒரு நாளா? ஏய் 11th ஸ்டாண்டர்டில் நான் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிடும்போது முதல்ல சைட் டிஷ்ஷாக சரக்கு வாங்கி கொடுத்தீங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்போல்லாம் சைட் டிஷ்ஷாக சரக்கு அடிக்கிறனோ அப்போல்லாம் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். உனக்காகலாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிரியாணி வேணும். டாட். பசிடா டேய். பிரியாணி டார்ச்சர் பண்ணாதடா ப்ளீஸ். டேய் கொஞ்சம் அமைதியா வாடா. கண்டிப்பாக பிரியாணி கிடைக்கும். எப்படி சொல்ற? சே பொறுத்தார் பூமி ஆழ்வார். கொஞ்சம் பொறுமையாரு, நிச்சயமாக கிடைக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடாம மெட்ராஸ் போல, அவ்வளோதான். மச்சான் அங்க பாரு. உன்னை நோட்டீஸ் பண்ணியா? நீ ஆசைப்படுறது மட்டும் எப்போ உனக்கு கிடைச்சிருது? போகிறத குறைக்கு நான் ஆசைப்படுறது உனக்கே கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, கட்டம் சரியா இருக்கு, அவ்வளோதான். ஆனா நீ என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து தான் ஏன் கட்டம் மகா மட்டமாக போச்சு. ஏன்னா அப்படி பேசிட்டு இருக்க? திங்க் பாசிட்டிவ். இன்னைக்கு நைட் நம்ம பிரியாணி கிடைக்கும்னு சொன்னேன், கிடைச்சதில்ல? இப்போ சொல்கிறேன்டா, இன்னிலிருந்து உன் டைம் மாறுது. மாறிடுச்சுல? எப்போ தான் இந்த மாதிரி காரில் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோமோ? சே டைம் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு நீ ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. மச்சி கரெக்டாக என்ன சொல்லுதுன்னா, அவன் பீஸில் அவன் பேர் எழுதிருக்கணும். பார்த்தால உனக்கு ஒரு பீஸ் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஏன் பீஸுக்கு ஆசைப்படுறேன்? இந்த மச்சே இந்தாடா நீயே சாப்பிடு. எனக்கு எதுவும் பீஸ் வேணாம். நான் கூட பெரிய பீஸ் தான் கேட்டேன். இந்த மாதிரி பெரிய பீஸ் கொண்டு வரது கூட இத்தினோண்டு சின்ன சின்னதா கொண்டு வந்து. ஓ நல்ல பெரிய பீஸா கொண்டு வா. ஆட்டு தொடையா தான் எடுத்து வரணும். சூப்பர்
கேட்குற பீஸ்ல உனக்கு கொடுத்துட்டு இருக்கா? டேய் எனக்கு ஒரு பீஸ் கொடு. உனக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. வருது வண்டிக்குள்ள போய். பாய். கிளம்பு. எனக்கு ஒரு பீஸ் வரல. டேய் அதுக்கு தான் கூப்பிடுறேன்.